Hi guys, a very good evening to all of you. Welcome to ADA 24/7 Tamil. So session யாரல லைக் போடலையோ மறக்காம லைக் போட்டுட்டு அப்படியே செஷனை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டென்சஸ் அப்படின்றது பார்க்க போறோம். டென்சஸ் ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இத பேஸ் பண்ணி நமக்கு டைரக்ட் கேள்வி கேட்கலாம். இந்த டென்ஸ் இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எந்த டென்ஸ்ல இருக்குன்னு கேட்கலாம், அல்லது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை இந்த டென்ஸ்ல இருந்து இந்த டென்ஸ்ல மாத்துங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது fill in the blanksல கேட்கலாம், அல்லது எரர்ல கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு சென்டென்சஸ்ல கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, வில் ஸ்டார்ட் வித் த டாபிக். ஸோ டென்சஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல டென்ஸ்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை குறிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா அது எப்போ நடந்தது, சரிங்களா, பாஸ்ட்லையா, ப்ரெசன்ட்லையா, ஃபியூச்சர்லையா, எப்போ நடந்ததுன்றதை குறிப்பிடுறதா என்ன பண்ணுவோம், நம்ம டென்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். டென்ஸ்ல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இந்த டேபிள் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் காலம்ல நான் என்ன எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரே நிமிஷம், எழுத மாட்டேங்குது. யூஸ்வலா ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னு இருக்குமா? ஆமாவா இல்லையா? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னு இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் தூக்கிட்டேன். வேர்ப் மட்டும் ஒரு டென்ஸுக்குமே அது எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம்ல எழுதி போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை விட்டுட்டு வேர்ப் மட்டும் ஒரு டென்ஸ்ல எப்படி இருக்கும்ன்றத எழுதி போட்டிருக்கேன். ஸோ மேஜரா மூணு டென்ஸா பிரிக்கும். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு 3 டென்சஸ் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இன்னும் 4ஆ பிரிக்கிறாங்க. சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பிரிக்கிறாங்க. ஸோ மொத்தமா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எவ்வளோ டென்சஸ் இருக்குன்னா 12 டென்சஸ் இருக்கு. சரிங்களா? மொத்தமா இங்கிலீஷ்ல எவ்வளவு டென்ஸ் இருக்குன்றத நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க, பட் மொத்தமா 12 இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, சரிப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா V1 இருக்கு, V2 இருக்கு, V3 இருக்கு. இதெல்லாம் என்ன ஏதுன்னே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ V1 அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். V1 அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா verb in its present formனு சொல்லுவோம். verb in its present formனு சொல்லுவோம். V2 அப்படின்னா என்ன சொல்லுவோம், verb in its second form, past formனு சொல்லுவோம். V3 அப்படின்னா என்ன சொல்லுவோம், verb in its third form, past participleனு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், past participleனு சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சில வார்த்தைகள், அதாவது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் டென்சஸ்ல தான் வருமானது தெரியாம சின்ன வயசுல இதெல்லாம் கத்திருப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டேக்குன்னு சொல்றேன். டேக்குன்றது ஒரு வேர்பா, அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லலாம், டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லலாம், டுக்குன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ டேக், டுக், இன்னொன்னு என்னப்பா சொல்லுவோம், டேக், டுக், டேக்கன் சொல்லுவோமா? V1, V2, V3ன்னு இதுதான் சொல்லுவோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஹைடுன்னு சொல்றேன். ஹைடுன்றது V1, ஹிட் அப்படின்றது V2, ஹிடன் அப்படின்றது V3. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி பிகம் சொல்றேன். பிகம் அப்படின்றது V1, பிகேம் அப்படின்றது V2, அகைன் பிகம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், V3 சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பிளே இருக்குன்னு வைங்களேன். பிளேன்றது இருக்கு. பிளேன்றது V1, பிளேடு அப்படின்றது V2, பிளேடு அப்படின்றது V3 சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம், கட்டு சொல்றோம். கட்டுன்றது V1, கட்டுன்றது V2, கட்டுன்றது V3. கட் கட் கட், புட் புட் புட், ஞாபகம் இருக்கா? இதெல்லாமே சின்ன வயசுல லேர்ன் பண்ணியிருக்கோமா, கத்துருக்கோமா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், டென்சஸ் தான் சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே என்னது, V1, V2, V3 தான் அடங்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஒரு நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நவுன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயர் சொல் என்ன சொல்லலாம், இப்போ வந்து மங்கின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மங்கியோட ப்ளூரல் ஃபார்ம் என்னப்பா, மங்கியோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, monkeysனு சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? மேங்கோன்னு இருக்கு. மேங்கோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, மேங்கோஸ்னு சொல்லுவோமா? அடுத்து
மிஸ்ட்ரின்னு இருக்கு. மிஸ்ட்ரியோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? மிஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோமா? அப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிங்குலர் நவுனை ப்ளூரல் நவுனா மாத்தணும். ஒரு சிங்குலர் நவுனை ப்ளூரல் நவுனா மாத்தணும்னா என்ன பண்ணும்? எஸ், இஎஸ், ஐஎஸ் இல்ல விஎஸ்ன்றது ஆட் பண்ணுவோமா? ஆமாவா இல்லையா? ஒரு சிங்குலர் நவுனை ப்ளூரல் நவுனா மாத்தணும்னா எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ்ன்றதை மாத்துவோம். ஓகே. ஆனா verb பாத்தீங்கன்னா நவுனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா verb ரெண்டா பிரியும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா verbன்றது ரெண்டா பிரியும். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb ஒன்று, சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb ஒன்று பிரியும், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் verb ஒன்று பிரியும். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் என்னது? verb ரெண்டா பிரியும். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb ஒன்று, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் verb. சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா எஸ், இஎஸ், ஐஎஸ் அல்லது விஎஸ்ன்றது இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் அல்லது விஎஸ்ன்றது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நவுனை பொறுத்த வரைக்கும் சிங்குலர் நவுன்னா எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்காது. ப்ளூரல் நவுன்னா எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கும். இது நமக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு ஆப்போசிட் தான் verb. ஸோ நவுனுக்கு ஆப்போசிட் தான் verb. verb பொறுத்த வரைக்கும் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verbனா எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் verbனா எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கோ அப்படின்னாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், கோஸ் அப்படின்னாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். கோனாலும் ப்ரெசன்ட் தான், கோஸ்னாலும் ப்ரெசன்ட் தான். இது ரெண்டுத்துல எது சிங்குலர் எது ப்ளூரல் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கோஸ்ல எது சிங்குலர் எது ப்ளூரல்? கோஸ்ல என்ன இருக்கு? இஎஸ்ன்றது இருக்கா? ஸோ எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சிங்குலர்னு சொல்லுவோம். கோல எஸ்ஸும் இல்லை, இஎஸும் இல்லை, ஐஎஸும் இல்லை. அப்போ அது என்ன சொல்லுவோம்? ப்ளூரல்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? ஹீ கோஸ் டு ஸ்கூல்னு தான் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? he goes to school தான் சொல்லுவோம். they go to school தான் சொல்லுவோம். புரியுதாப்பா? heன்றது சிங்குலர், theyன்றது ப்ளூரல். சிங்குலர்னா ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கும், ப்ளூரல்னா ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கும். கரெக்டா? ஸோ heன்றது சிங்குலர், அதனால கோஸ்ன்னு போட்டிருக்கோம். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb es இருக்கணும். theyன்றது ப்ளூரல், அதனால கோன்னு போட்டிருக்கோம். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் verbல எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கக்கூடாது. ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் குறிக்கும். சரிங்களா? ஓகே. இது இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக கேட்பாங்க. இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு வந்தோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்றோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கணும்னா சப்ஜெக்ட் இருக்கணும், V1 இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். V1 பார்த்தோம்ல, verb in its first form, present form பார்த்தோம்ல. ஓகே. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், V2 இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதை எலிமினேட் பண்ணிட்டேன். வெறும் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியிருக்கேன்? verb மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதி போட்டிருக்கேன். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா will or shall plus V1 இருக்கணும். இந்த V1 ப்ளூரலாக இருக்கணும். ப்ளூரல்னா என்னது? எஸ், இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது he will go to school தான் சொல்லுவோம். he will go to school தான் சொல்லுவோம். he will goes to schoolனு சொல்ல மாட்டோம். ஆமாவா இல்லையா? he will goes to schoolனு சொல்ல மாட்டோம். ஸோ he will go to schoolன்றது கரெக்ட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால என்ன இருக்கணும்னா verb ஐஎன்ஜியில் தான் இருக்கணும். கண்டினியூஸ்னாலே verb என்னவா இருக்கணும்? ஐஎன்ஜி தான் இருக்கணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லும் போது ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் பிளஸ் ஐஎன்ஜின்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆம்ன்றது எது கூட யூஸ் பண்ணுவோம்? ஆம்ன்றது எப்பயுமே ஐ கூட யூஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆம்ன்றது எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஐ கூட யூஸ் பண்ணுவோம். ஐனா என்ன குறிக்குமா? ஐனா நானா? எனக்கு நான் ஸ்பெஷல், உங்களுக்கு நீங்க ஸ்பெஷலா? ஸோ ஐனாலே ஸ்பெஷல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனாலே ஸ்பெஷல். ஐனாலே ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஐ சிங்குலரா இருந்தாலும் அது கூட எப்பயுமே ப்ளூரல் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். என்னதான் ஐன்றது சிங்குலரா இருந்தாலும் அது கூட ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
I go to school ன்னு தான் I go to school ன்னு தான் சொல்லுவோமே தவிர I goes to school ன்னு சொல்ல மாட்டோம். I கூட எப்பயுமே plural verb தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி you கூட என்ன பண்ணுவோம்? you கூடயும் plural verb தான் யூஸ் பண்ணுவோம். you singular denote பண்ணாலும் சரி plural denote பண்ணாலும் சரி you கூட எப்பயுமே plural verb தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஸ்க்கும் ஆருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட் டினோட் பண்ணும், ஆர்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட் டினோட் பண்ணும். கரெக்டா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லணும்னா ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர்ன்றது இருக்கும், verb ingல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லும் போது சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் பிளஸ் ing. சரிங்களா? ஸோ வாஸ்ன்றது பாத்தீங்கன்னா சிங்குலர் கூட யூஸ் பண்ணுவோம், வேர்ன்றது பாத்தீங்கன்னா ப்ளூரல் கூட யூஸ் பண்ணுவோம். ஆமோட பாஸ்ட் டென்ஸும் வாஸ் தான், இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸும் வாஸ் தான், ஆரோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர்னு சொல்லுவோம். அதனால தான் ஐ ஆம்ன்றது ஐ வாஸா மாறுது. சரிங்களா? ஏன்னா ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், ஷீ இஸ் அப்படின்றது ஷீ வாஸா மாறும், தே ஆர் அப்படின்றது தே வேரா மாறும், பிரசன்ட்ல இருந்து பாஸ்டா மாறும் போது இப்படி மாறும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். ஃபியூச்சர் என்ன சொல்லலாம்? வில் அல்லது ஷால் பிளஸ் பி பிளஸ் ஐஎன்ஜின்னு இருக்கணும். வில்லுக்கு பதிலா ஷால் யூஸ் பண்ணாலும் ஷாலுக்கு பதிலா வில் யூஸ் பண்ணாலும் எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. ரெண்டுத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்றதுனாலயோ அல்லது அதை பேஸ் பண்ணியோ நமக்கு கேள்விகள் டிஃபர் ஆகாது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? வில்லு ஷால இது போட்டாலும் ஓகே தான். அடுத்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் verb ஆல்வேஸ் என்னவா இருக்கணும்? V3 தான் யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா இருக்கட்டும், பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கட்டும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்டா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட்னாலே verb என்னவா இருக்கணும்? V3 தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லும் போது ஹாஸ்ன்றது சிங்குலர் டினோட் பண்ணும், ஹாவ்ன்றது ப்ளூரல் டினோட் பண்ணும். ஹாஸ் அல்லது ஹாவ் பிளஸ் V3. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சொல்லும் போது had பிளஸ் V3. ஹாஸோட பாஸ்ட் டென்ஸும் had தான், ஹாவோட பாஸ்ட் டென்ஸும் had தான். ஸோ had பிளஸ் V3ன்னு சொல்லலாம். அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டை குறிக்கும் போது will அல்லது shall பிளஸ் have பிளஸ் V3ன்னு சொல்லலாம். will or shall பிளஸ் have பிளஸ் V3 சொல்லலாம். வெறும் கண்டினியூஸ்னா verb ingல இருக்கணும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா been பிளஸ் ingன்னு இருக்கணும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன இருக்கணும்? been பிளஸ் ingன்னு இருக்கணும். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா has or have பிளஸ் been பிளஸ் ing. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா had பிளஸ் been பிளஸ் ing. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா will அல்லது shall பிளஸ் have பிளஸ் been பிளஸ் ing. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா கொஸ்டின்ஸ் போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சில்ட்ரன் லைக் ஸ்லாஷ் லைக்ஸ் ஐஸ்கிரீம். என்ன போடலாம்? சில்ட்ரனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்பா, குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி மாத்தலாம்ப்பா சொல்லுங்க? சைல்டு அப்படின்னா சிங்குலரா, சில்ட்ரன் அப்படின்னா ப்ளூரலா? அப்ப ப்ளூரல் சப்ஜெக்டா? ப்ளூரல் சப்ஜெக்டா? அப்ப நமக்கு என்ன வேணும்? ப்ளூரல் verb வேணுமா? ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட ப்ளூரல் verb யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல் verbனா என்ன இருக்க கூடாது? எஸ், இஎஸ் or ஐஎஸ் இல்லனா தான் அத ப்ளூரல் verbனு சொல்லுவோம். எங்க எஸ் இருக்கு, அப்ப இது சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb, அப்ப இது வராது. அப்ப என்ன வரணும்? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் verb எஸ், இஎஸ் or ஐஎஸ் இருக்க கூடாது. அப்ப children like ஐஸ்கிரீம்ஸ் என்றது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து birds is flying slash are flying in the sky. என்ன போடலாம்? is போடலாமா, are போடலாமா? birds கூட is are என்ன வரணும்? bird அப்படின்னா சிங்குலர், birds அப்படின்றது plural. ஆமாவா இல்லையா? birdsன்றது plural, isன்றது சிங்குலரை டினோட் பண்ணும், அப்ப வராது. are flying தான் கரெக்டா இருக்கும். areன்றது plural டினோட் பண்ணும். சொல்லலாமா? ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து the doctor is treating slash are treating the patient. டாக்டர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? அப்படியே செஷன் ஒரு லைக் போட்டுருங்கப்பா, மறக்காம லைக் பட்டனை போட்டுருங்க. ஓகே, the doctor is treating are treating. டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது என்னது? சிங்குலர். டாக்டர்ஸ்னா ப்ளூரல், டாக்டர்ன்றது சிங்குலர், இஸ்ன்றது சிங்குலர். கரெக்டா இருக்கு. என்ன சொல்லலாம்? is treating the patientன்றது கரெக்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா our school is commencing or commences at 9 AM. என்ன சொல்லுவோம்? எங்க ஸ்கூல் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும்பா அப்படின்றாங்க. எங்க ஸ்கூல் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும்பா அப்படின்னு சொல்லும் போது
இது என்ன சொல்லலாம்? ஸ்கூல் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது ஒரு ரொட்டீன் சொல்லலாமா? டெய்லி ரொட்டீன் சொல்லலாமா? ஸோ டெய்லி ரொட்டீனை ஆல்வேஸ் என்ன டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் என்ன பண்ணணும்? டெய்லி ரொட்டீனை சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், V1 இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். கரெக்டா? இதானே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதானே? ஓகே. அப்போ இஸ் கமென்சிங்னு போட முடியுமா? இஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், கமென்சிங்ன்றது கண்டினியூஸ். ஐஎன்ஜி இருக்கு, அப்போ கண்டினியூஸ். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க, தப்பு. நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு V1 தான் வரணும். கமென்சஸ் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? our school commences at 9 AM அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து the florist sells flowers on the street. பூக்காரர் வந்து என்ன பண்றாராம்? தெருவில் பூ விற்கிறாருப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ளோரிஸ்ட் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? சிங்குலர் வேர்ப் வரணுமா? ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா என்ன இருக்கணும்? எஸ்இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்கணும். இல்லைன்னா அதை ப்ளூரல்னு சொல்லுவோம். அப்போ the florist sells flowers on the street அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை fill in the blanks நமக்கு கேட்பாங்க, பார்த்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா the doorbell rang while I dash my homework. நீங்களே சொல்லி பாருங்களேன். நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது டோர் பெல் அடிச்சதுப்பா அப்படின்றாங்க. நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது, ஓகேங்களா, பண்ணிட்டு இருந்த போது என்னாச்சு? டோர் பெல் அடிச்சது. அப்போ நான் தொடர்ந்து அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா? தொடர்ந்து அந்த ஆக்ஷன் என்னது? நடந்துட்டு இருந்தது. ஸோ தொடர்ந்து நடக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் இது பண்ணிட்டு இருந்தேன், பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் வரணுமா? பாஸ்ட்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன், அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னு வரணும். அப்போ the doorbell rang while I was doing my homework. சொல்லலாமா? the doorbell rang while I was doing my homework அப்படின்றது கரெக்டா இருக்கும். ஓகே. we saw an elephant while we dash on a trip. நாங்க ட்ரிப்ல போனப்போ ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தோம்ப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? நாங்க ட்ரிப்ல போனப்போ என்னாச்சு? நாங்க ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தோம்ப்பா அப்படின்றாங்க. அப்போ ட்ரிப்புக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போதான் என்னது? எலிஃபண்ட்டை பார்த்தாங்க. ஸோ பார்த்தது அது என்னது? பார்த்தாங்க, போயிட்டு இருந்தாங்கன்றது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே. அதாவது என்னன்னா அவங்க ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் பெல் அடிச்சுது. ஸோ பெல் அடிச்சதே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும் போது இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ இதையும் பாஸ்ட்ல தான் மாற்றணும். கரெக்டா? அதே மாதிரி அவங்க ட்ரிப்புக்கு போயிட்டாங்க, அங்கே போய் தான் என்ன பண்ணாங்க? எலிஃபண்ட்டை பார்த்தாங்க. அப்போ எலிஃபண்ட்டை பார்த்ததே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும் போது அப்போ இதுவும் என்னது? கண்டிப்பாக பாஸ்ட்ல தான் இருக்கணும். அப்போ வி கூட என்ன பண்ணுவோம்? வேர்ன்னு போடுவோம். when we were we saw an elephant when we were going on a trip. வீன்றது plural, அப்போ அது கூட வேர்ன்றது வரணும். when Mary dashed a book she fell asleep. என்ன சொல்லலாம்? புக்கை வாசிச்சுட்டு இருக்கும் போது என்னாச்சு? அவ தூங்கிட்டாளா? ஸோ when Mary was reading a book
she fell asleep. The TV was on but nobody dash it. ஓகேங்களா, டிவி ஆன்ல தான்ப்பா இருந்துச்சு, ஆனா அது யாருமே பார்க்கலப்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா, டிவி ஆன்ல தான் இருந்தது, பட் nobody was watching it. ஓகேங்களா, டிவி ஆன்ல தான் இருந்துச்சு, ஆனா அதை யாருமே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, Bhaskaran hurt himself while he dashed the mangoes. So மாம்பழத்தை கட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சாம், வெட்டிட்டு இருக்கும் போது அவரே ஹர்ட் பண்ணிக்கிட்டாருன்றாங்க. So Bhaskaran hurt himself while he was cutting the mango. சொல்லாமா? ஓகே வாப்பா, சரி அடுத்து போலாமா? When Usha looked out of the window, dark clouds dashed over the mountain. So Usha என்ன பண்ணாங்க, ஜன்னல் வழியா வெளியில பார்த்தாங்க. சரிங்களா, வெளியில பார்த்தபோது என்ன ஆச்சு, அப்படியே டார்க் கிளவுட்ஸ் என்ன ஆச்சாம், அப்படியே சூழ்ந்து இருந்தது. ஓகேங்களா, சூழ்ந்து இருந்தது, சூழ்ந்துகிட்டே இருந்துச்சுன்னு இல்ல, சூழ்ந்த விதமாக சூழ்ந்த, ஓகே, அந்த மவுண்டனை சூழ்ந்த விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன பண்ணும், பாஸ் பர்ஃபெக்ட்ன்றது ஆப்டா இருக்கும். So when Usha looked out of the window, dark clouds had gathered over the mountains. ஓகேங்களா, ஓகே. அடுத்து, she had no umbrella with her. The weather dash fine just a few hours ago. கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்னது, வெதர் நல்லாதான்ப்பா இருந்துச்சு, அவங்க கையில வர கொடையே இல்லப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம், சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வெதர் நல்லாதான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது the weather had seemed fine ன்னு சொல்லலாம். சரிங்களா, the weather had seemed fine just a few hours ago. அதாவது இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கா, என்ன தெரியுமா சொல்வாங்க, பிளாங்க்ல இருக்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல போட்டு ஃபில் பண்ணுங்கப்பா அப்படின்வாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. சரிங்களா, ஆல் வாஸ் டார்க் அகெயின், நைட் ஃபெல், நைட் என்ன சொல்லலாம், எல்லாமே இருட்டா இருந்துச்சுப்பா, நைட் ஹேட் ஃபாலன், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எழுதுங்கப்பான்றாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம், had plus v3 ன்னு வரணும், had plus v3 வரணும். v1 v2 v3ன்றது நமக்கு தெரியும், fall fell fallen ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. she ran, இதுவும் பாத்தீங்கன்னா past perfectல தான் ஃபில் பண்ணும். she ran towards a big gap in the wall through which she dash. அவங்க எந்த மூலையில இருந்து, எந்த ஓட்டையில இருந்து அவங்க நுழைஞ்சாங்களோ அதே ஓட்டையில இருந்து அவங்க திரும்ப உள்ள போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, அப்போ she ran towards the big gap. ஓகேங்களா, சோ எந்த ஓட்டையில இருந்து அவங்க உள்ள வந்தாங்களோ அதே ஓட்டையை நோக்கி அவங்க ஓடுனாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓடுனாங்கன்றது பாஸ்ட் டென்ஸ், அப்ப அதுக்கு முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன சொல்லலாம், had enteredன்றது போடலாம். The sun dashed up and was touching the top of the walls. என்னாச்சு, வெயில் வந்துருச்சு, சூரியன் வெளிச்சம் வந்துருச்சு, அது என்ன பண்ணிட்டு இருந்ததாம், அந்த செவுத்தோட மேலெல்லாம் அப்படியே என்னது, அப்படியே நல்லா தெரிஞ்சுதாம், சன் வந்தது. அப்போ the sun had come, came, come தான் சொல்லும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்க, choose the correct form of the present tense verb from the options given. So present tenseல எடுத்து எழுதணுமா? சரிங்களா, present tenseல எடுத்து எழுதணும்னு தெளிவா சொல்றாங்க. All children dash something new every day. Learn, learns, learned. learnedன்றது எப்படி இருக்கு, past tense-ஆ, அப்ப இது கண்டிப்பா வராது. learn அல்லது learns ன்னு வரணும். children அப்படின்றது plural னு, அப்ப ஃபாலோ பண்ணி plural verb வரணும். present tenseல plural form of verbனா yes or is இருக்க கூடாது. அப்போ children learn something new every day அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, a good student always dash hard work. என்ன சொல்லலாம்,
work, works, worked. Workedன்றது past tense வராது. work அல்லது work சொல்லும்போது studentன்றதா subject. alwaysன்றது கிடையாது, goodன்றது கிடையாது, earnறது கிடையாது. student தான் noun, அதுதான் subject. அப்போ singular subject இருக்கு. studentsனா plural, studentனா singular. கரெக்டா? அப்போ இதை ஃபாலோ பண்ணி என்ன சொல்லணும்? singular form of verb வரணும். singular form of verbனா yes, es or is இருக்கணும். அப்போ works hardன்னு சொல்லணும். A good student always works hard அப்படின்றதான் கரெக்ட். ஆல்வேஸ்ல ஒரு எஸ் இருக்கு, இங்கேயும் எஸ் போடலாமா அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இன்ஜினியர்ஸ் டேஷ் பிரிட்ஜஸ். பில்ட், பில்ஸ், பில்ட். பில்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ் வராது. பில்ட்ன்றது ப்ளூரல் வேர்பு, இது சிங்குலர் வேர்பு. இன்ஜினியர்ஸ்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்போ ப்ளூரல் வேர்ப் வரணும். அப்போ இது பில்ட்ன்றதை சொல்லலாம். ஓகேங்களா? எஸ், இஎஸ் ஒரு இஎஸ் ப்ளூரலுக்கு வரக்கூடாது. மை சிஸ்டர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஷி டேஷ் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அப்படின்னா நான் வானத்தை போய் தொடுற அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயரமான பில்டிங் தான் சொல்லுவாங்க, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே, அடுத்து சிஸ்டர்ன்றது சிங்குலரா? ஓகே, ஷீன்றது சிங்குலரா? ஃபாலோ பண்ணி சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணும். டிசைன்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்க்கு எஸ், இஎஸ் ஆர் ஐஏஎஸ் இருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்? டிசைன்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? த ஹிமாலயாஸ் டேஷ் இந்தியா ஃப்ரம் த கோல்டு விண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்டட்னு சொல்ல முடியாது, ஹிமாலயாஸ்ன்றது ப்ளூரல். அப்போ என்ன சொல்லலாம்? த ஹிமாலயாஸ் ப்ரொடெக்ட் இந்தியான்னு சொல்லலாம். ப்ரொடெக்ட்ன்றது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். நமக்கு எஸ்இஎஸ் ஒரு ஐஎஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இதை ஹோம் ஒர்க்காக போடுங்க. சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணுமா, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணுமா என்னன்றதை நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷனாக இதை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இதை மாற்றி எழுதுங்கப்பா அப்படின்றாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இதை மாற்றி எழுதுங்கப்பா அப்படின்றாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் இருக்கணும், ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர்ன்றது இருக்கணும், வேர்ப் ஐஎன்ஜியில் இருக்கணும். கரெக்டா? ஸோ சப்ஜெக்ட் அதை விட்டுருங்க, ஆம் இஸ் ஆர் பிளஸ் ஐஎன்ஜின்னு இருக்கணும். கரெக்டா? ஹூ இஸ் தட் பாய் ஆன் த டேபிள்? ஹூ இஸ் தட் பாய் ஆன் த டேபிள்? இஸ்ன்றதை ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு கண்டினியூஸ்க்கு என்ன வேணும்? ஐஎன்ஜி வேணுமா? அப்போ ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள் சொல்லலாமா? இங்க மறுபடியும் இஸ் ஸ்டாண்டிங் போடாதீங்க, இஸ்ன்றது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? வாட் ஆர் யூ டேஷ்? என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லலாம்? வாட் ஆர் யூ? ஆர்ன்றது யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் டேஷ் டு மியூசிக். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் பண்றாங்க. ஸோ ஆம்ன்றது ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி என்ன இருக்கணும்? வேர்ப் ஐஎன்ஜியில் இருக்கணும். அப்போ லிசனிங் அப்படின்னு போடலாமா? ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக் சொல்லலாமா? ஓகே. மை பிரதர் டேஷ் இன் லண்டன் நவ். இப்போ ரைட் நவ் என் பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? லண்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. ரைட் நவ் அப்படின்ட்டாங்க. அப்போ மை பிரதருக்கு என்ன பண்ணலாம்? சிங்குலரா? அப்போ பிரதருக்கு என்ன பண்ணலாம்? இஸ்ன்றதை போடலாமா? இஸ்ன்றதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேர்ப் ஐஎன்ஜியில் இருக்கணும், ஒர்க்கிங்னு போட்டாச்சு. ஓகேங்களா? மை பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் லண்டன் ரைட் நவ். ஐ டேஷ் ஃபார் மை மதர். என்னோட அம்மாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஐ கூட என்ன பண்ணுவோம்? ஐ கூட ஆம்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வேர்ப் ஐஎன்ஜியில் வரணும். வெயிட் ஐஎன்ஜியில் போட்டுடலாம். வெயிட்டிங் ஃபார் மை மதர் சொல்லலாம். இட் இஸ் பெட்டர் நாட் டு டிஸ்டர்ப் ஹர். ஷீ டேஷ். அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுப்பா, அவள் வேலை பார்த்துட்டு இருக்காப்பா அப்படின்றாங்க. ஷீன்றது சிங்குலர். ஷீ கூட என்ன பண்ணுவோம்? இஸ்ன்றதை போடுவோம். எஸ் அதுக்கப்புறம் வேர்ப் ஐஎன்ஜியில் இருக்கணுமா?
is working. She is working அப்படினு போடும் சரிங்களா it is better not to disturb her she is working அப்படின்றது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா சரிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா sometimes நமக்கு இவ்ளோ ஈஸியாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன கேக்குறாங்க ing ஃபார்ம் எழுதுங்கப்பா இந்த கொடுத்திருக்க verbs உடைய ing ஃபார்ம் எழுதுங்கப்பான்றாங்க சோ கம்க்கு என்ன சொல்லலாம் e வராம ing போடணும் டேக்குக்கு என்ன சொல்லலாம் டேக்குக்கும் e வராம ing போடணும் flyக்கு என்ன பண்ணலாம் எதுவுமே போட வேணாம் ing மட்டும் ஆட் பண்ணா போதும் swimக்கு என்ன பண்ணலாம் ஒரு இன்னொரு m ஆட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் ing போடணும் ஸ்டடியும் என்ன பண்ணலாம் அப்படியே எடுத்து எழுதிடலாம் ing அப்படியே போட்டுடலாம் சரிங்களா ஓகேவா இதெல்லாம் ஈஸி தானே இதெல்லாம் டக்குன்னு நீங்களே எழுதிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்து போயிடலாம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே ரீட் ஒன்னு இருக்கா done அடுத்து பாத்தீங்கன்னா fill in the blanks with present continuous tense again என்ன சொல்றாங்க present continuous tense வச்சு fill பண்ணுங்க பண்றாங்க present continuous னா என்ன இருக்கணும் present tense னா am is are ன்னு இருக்கணும் continuous னா verb ing ல இருக்கணும் you dash to the music you கூட என்ன பண்ணுவோம் are ன்றத யூஸ் பண்ணுவோம் you are listening to the music அப்படின்றது கரெக்ட்டா இருக்கும் சரிங்களா he dash cry அப்போ he கூட என்ன பண்ணுவோம் is ன்றத யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் crying னு சொல்லலாம் I dash in the pool I கூட என்ன பண்ணுவோம் am ன்றத யூஸ் பண்ணுவோம் I am swimming in the pool கரெக்ட்டா okay Lata dash for her daughter Lata ன்றது singular அப்போ is waiting for her daughter கரெக்ட்டா இருக்கும் dash she dash TV question mark question mark னா என்ன பண்ணனும் helping verb முன்னாடி வந்துடணும் அப்ப என்ன சொல்லணும் is she watching TV சொல்லலாமா is she watching TV சொல்லலாமா who dash he dash help ஓகேங்களா சோ இங்க ஒன்னு question மா அப்ப helping verb முன்னாடி போடணும் is ன்னு போடலாம் who is he helping யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா ஓகே இன்ட்ரோகேட்டிவ்னா என்ன பண்ணனும் ஹெல்பிங் வெர்ப சப்ஜெக்ட்க்கு முன்னாடி போட்டுடணும் ஓகேங்களாப்பா சரி சோ அடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா present continuousல தான் her father not cooked dinner father ன்றது சிங்குலர் அப்போ is not ன்றது அப்படியே போட்டுடலாம் verb ing ல இருக்கணும் her father is not cooking dinner Akila dash not sing a song Akila is போடணும் singular is not singing a song My brother dash not do his homework My brother singular isn't ன்னு போடலாம் isn't doing his homework is not க்கு isn't ன்னு போடலாம் My brother isn't doing his homework Dash your mother work today உங்க அம்மா இன்னைக்கு வேலை பார்க்கறாங்களா மதர்ன்றது சிங்குலர் is ன்னு போடலாம் is your mother working today அமுதா and பிரபா ரெண்டு பேர் இருக்காங்களா அப்ப plural வரணும் pluralக்கு என்ன பண்ணுவோம் are போடுவோம் are playing tennis Amita and Ravi are வரணுமா அப்போ aren't swimming in the lake ஓகே பாப்பா சோ இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய இருக்கும் சோ இந்த மாதிரி கேள்விகளுடைய உங்களுக்கு PDF ஒன்னு வேணும்னு நினைச்சீங்க அப்படினா என்னோட official mail ஐடிக்கு மெயில் பண்ணுங்க சரிங்களா ஆன்சர்ஸ் ஓடயே என்கிட்ட PDF அவேலபிளா இருக்கு என்னோட official mail ஐடிக்கு மெயில் அனுப்புங்க நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் சரிங்களா pranava.nair@adda247.com சரிங்களா ஓகே சோ மறக்காம மெயில் அனுப்புங்க உங்களுக்கு PDF வேணும்னாலும் நான் அனுப்பி விட்டுறேன் செஷன் லைக் போடாதவங்க மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா and இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு क्वेश्चन டாக் இதுவே கொண்டு வரேன்ப்பா சரிங்களா சோ क्वेश्चन டாக் பார்த்துடலாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துடலாம் டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துடலாம்
இது இல்லாமல் வேறு எதுனா டாபிக் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷன் போடுங்க சரிங்களா. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது லைவ் போயிட்டுருக்கு, லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செஷனில் போடுங்க. லைக் போடாமல் செஷனை விட்டு கிளம்பாதீங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you guys in the next class. Okay, bye bye, take care, all the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.